இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் முழு கருத்துமே அதில் அடங்கியிருக்கு அந்த ஒரு வார்த்தையில. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான், அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் போட்டுட்டு இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதை வலியுறுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை கவனித்து பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு வார்த்தை கூட நம்ம எல்லாரும் வழக்கமா வாசிக்கிறது 121:4 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த சங்கீதம் முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் அவருடைய ஒத்தாசை நாடும் பொழுது இஸ்ரவேலை காக்கிறவர்னு செய்யல, உறங்குகிறது இல்லை, தூங்குற ஆண்டவர் நம்மை போக்கையும் வரத்தையும் நம்மை காக்கிறார். ஆண்டவர் நம்முடைய எல்லா ஆத்துமாவை காப்பார். அப்படி எல்லாமே போடப்பட்டிருந்தாலும்